வணக்கம். எப்பவாவது ஒரு கணக்க பார்த்து, அட இது எப்படி ரிவர்ஸ்ல செய்யறது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ட்ரிக்னாமெட்ரிய அப்படிதான் பார்க்க போறோம். அதோட மொழிய புரிஞ்சுக்கிட்டு, அப்படியே அதை ரிவர்ஸ்ல ஓட்டி, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள் எல்லாம் திறக்க போறோம். இது ஒரு சூப்பரான பயணமா இருக்க போது, வாங்க உள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, கணக்க ரிவர்ஸ்ல இயக்க முடிஞ்சா என்ன ஆகும்? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட முழு பயணத்துக்கும் ஒரு வழிகாட்டி மாதிரி. இது வெறும் கணக்கு மட்டும் இல்லங்க, ஒரு பெரிய புதிரை விட வைக்கிற மாதிரி, ஒரு புது உலகத்தையே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்க போகுது. ரெடியா இருங்க. சரி, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைகீழ் முக்கோணவியல். எந்த ஒரு கணக்கையும் தீர்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஆணிவேர் என்ன, அதோட அடிப்படை கருத்து என்னன்னு நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட பேஸ்மெண்ட். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு சிக்கலான முடிச்ச போடுறோம், அப்புறம் அதையே அவுக்குறோம்னு நினைச்சுக்கோங்க. ஒரு சாதாரண முக்கோணவியல் ஃபங்க்ஷன் ஒரு கோணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு விகிதத்தை கொடுத்து ஒரு முடிச்ச போடுது. ஆனா இந்த நீர்மாறு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த விகிதத்தை எடுத்துக்கிட்டு அதே முடிச்ச அழவா அவுத்து நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அதே கோணத்துக்கே நம்மள கூட்டிட்டு வந்துரும். செம்ம இல்ல? இங்க பாருங்க, இந்த ப்ராசஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒன்னு கோணத்தை இன்புட்டா எடுத்து, ஒரு விகிதத்தை அவுட்புட்டா கொடுக்குது. அதோட நேர்மாறு, அந்த விகிதத்தையே இன்புட்டா எடுத்து, நாம ஆரம்பிச்ச கோணத்தையே நமக்கு திருப்பி கொடுத்துருது. இது ஒரு கச்சிதமான அழகான வட்டம் மாதிரி. ஒரு நிமிஷம், இங்க நல்ல கவனிங்க. நிறைய பேரு கணக்குல செய்யற ஒரு பொதுவான தப்ப நாம இப்ப சரி செய்ய போறோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ல இருக்கிற அந்த சின்ன -1 குறியீட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அது பவரை குறிக்கல, தலைகீழியும் குறிக்கல. அது ஒரு கோணத்தை கண்டுபிடிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஆனா sin x ஹோல் பவர் -1ங்கிறது டோட்டலா வேற. அது 1/sin xக்கு சமம். ரெண்டும் வேற வேற உலகங்கள். இத மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. ஓகே, அடிப்படையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஆட்டத்தோட ரூல்ஸ்க்கு போகலாம். ஆமாங்க, இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா வேலை செய்யணும்னா அதுக்குன்னு சில முக்கியமான விதிகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதுதான் இந்த புதிரோட அடுத்த சுவாரஸ்யமான கட்டம். ஆனா எதுக்கு இந்த விதிகள் எல்லாம் தேவை? ஒரு செகண்ட் யோசிங்க. ஒரே சைன் மதிப்பு வர்ற மாதிரி பல கோணங்கள் இருக்கலாம் இல்லையா? 30 டிகிரி, 150 டிகிரி, 390 டிகிரின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல பதில்கள் வந்தா குழப்பந்தானே வரும். அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக கணிதவியலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பதில மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் ஆன்சரா எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுதான் இந்த ஆட்டத்தின் விதிகள். இதுதான் அந்த முக்கியமான சீட் ஷீட். எந்த ஒரு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி கணக்கையும் சால்வ் பண்ண இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கான சார்பகம், அதாவது நாம இன்புட்டா கொடுக்கக்கூடிய மதிப்புகள் என்ன, அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள், அதாவது வீச்சகம் என்னன்னு இங்க பக்காவா கொடுத்திருக்கு. இந்த டேபிள மனசுல பதிய வச்சுக்கிட்டா ஜெயிக்கிறதுக்கு முதற்படி எடுத்த மாதிரிதான். போன ஸ்லைட்ல நாம பார்த்த அந்த வீச்சகம்ங்கிற வார்த்தை இருக்கே, அதுதான் இந்த முதன்மை மதிப்பு இருக்கிற ஏரியா. அதாவது உங்க கால்குலேட்டர் ஒரு ஆன்சர் கொடுக்குதுன்னா, அது எண்ணில்லாம போயிட்டு இருக்கிற பதில்கள்ல இருந்து இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிற ஒன்ன மட்டும்தான் தேர்ந்தெடுத்து கொடுக்கும். இதுதான் உலக அளவுல ஏத்துக்கிட்ட ஸ்டாண்டர்டான சரியான பதில். சரி, ரூல்ஸ் எல்லாம் படிச்சாச்சு. இனிமே ஆட்டத்துல இறங்க வேண்டிய நேரம்தான். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட கான்செப்ட்ஸையும் ரூல்ஸையும் யூஸ் பண்ணி சில நிஜமான கணக்குகளை தீர்க்க போறோம். அப்போதான் இதோட முழு பவரும் உங்களுக்கு புரியும். இந்த கணக்க பாருங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதுல்ல? சைன் இன்வர்ஸும் சைனும் ஒன்னும் கேன்சல் பண்ணிடும். அதனால பதில் நேரடியா 2π/3 தானே வரணும். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன? ஷாக்கிங்கா இருக்கா? பதில் 2π/3 கிடையாது. இங்கதான் நாம கத்துக்கிட்ட ரூல்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. ஏன் அது பதில் இல்ல? அப்ப சரியான வழி என்ன? வாங்க அந்த மர்மத்தை இப்போ உடைப்போம். இங்கதான் அந்த ஆட்டத்தின் விதிகள் வேலை செய்யுது. ஸ்டெப் 1, சைன் இன்வர்ஸ் எக்ஸோட பதில் எப்பவுமே அதோட முதன்மை மதிப்பு ரேஞ்சான -π/2, π/2 இதுக்குள்ளதான் இருக்கணும். ஸ்டெப் 2, ஆனா கணக்குல இருக்கிற 2π/3, அதாவது 120 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு வெளியே இருக்கு. அதனால அது பதிலா இருக்கவே முடியாது. ஸ்டெப் 3, இப்ப நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும். சைன் 2π/3க்கு சமமான மதிப்பு தரக்கூடிய ஆனா நம்ம ரேஞ்சுக்குள்ள வர்ற இன்னொரு கோணத்தை கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் சைன் π/3 மதிப்பும் சைன் 2π/3 மதிப்பும் ஒண்ணுதான். ஸ்டெப் 4, இப்ப பாருங்க, π/3 அதாவது 60 டிகிரி நம்ம ரேஞ்சுக்குள்ள கரெக்டா ஃபிட் ஆகுது. அதனால சரியான பதில் π/3. பாத்தீங்களா எவ்ளோ லாஜிக்கலா இருக்குன்னு? நம்மால இப்போ கணக்குகளை எப்படி தீர்க்கணும்னு கத்துக்க முடியுது. ஆனா இந்த அறிவெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு?
ஒரே நாள்ல திடீர்னு முளைச்சதா? இல்லவே இல்ல. இந்த கான்செப்ட்களுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளோட உழைப்பும் ஒரு பெரிய சுவாரஸ்யமான வரலாறும் இருக்கு. வாங்க ஒரு குட்டி டைம் டிராவல் போயிட்டு வரலாம். நம்ம புக்ல இருக்கிற இந்த வரலாற்று குறிப்பு காட்டுற மாதிரி இன்னைக்கு நாம சில நொடியில பயன்படுத்துற இந்த ஃபார்முலாக்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளா பல நாடுகள்ல வாழ்ந்த பெரிய பெரிய அறிஞர்களோட தொடர்ச்சியான உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா உருவானதுதான். இந்த கதை பண்டைய இந்தியால வானத்துல இருக்கிற கோள்களை படிக்கிறதுக்காக ஆரியபட்டரால ஆரம்பிச்சு பிரம்மகுப்தர், பாஸ்கரான்னு பெரிய பெரிய கணித மேதைகள் வரைக்கும் தொடருது. ஒவ்வொருத்தரும் இதுல அவங்களோட பங்களிப்பை செஞ்சாங்க. கடைசியா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 1813 தான் ஜான் ஹர்ஷல்ங்கிற ஆங்கிலேய விஞ்ஞானி நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ங்கிற ஸ்டைலான குறியீட்டை அறிமுகப்படுத்தினார். ஆயிரக்கணக்கான வருஷ பயணத்தோட ரிசல்ட் இது. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, நம்ம பயணம் அதோட கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சு. இவ்ளோ நேரம் பார்த்த அந்த விளக்கத்துல இருந்து நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை இப்ப ஒரே தடவை சுருக்கமா பார்த்துடலாம். 3 விஷயம்தான். இத மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. 1. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டைம் மிஷின் மாதிரி. ஒரு விகிதத்திலிருந்து கோணத்தை கண்டுபிடிக்க உதவுது. 2. உங்க பதில் எப்பவுமே அந்த ஃபங்க்ஷனுக்கான முதன்மை மதிப்பு வீச்சகம், அதாவது அதோட சரியான எல்லைக்குள்ள தான் இருக்கணும். இதுதான் கோல்டன் ரூல். 3. சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வேற, 1/sin x வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இந்த 3யும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ஆட்டத்துல நீங்க தான் ராஜா. இன்னைக்கு நீங்க கணக்க முன்னாடி மட்டும் இல்ல, திறமையா பின்னாடியும் இயக்க கத்துக்கிட்டீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு புது பவர் மாதிரி. இந்த புது திறமைய வச்சு உங்களால என்னென்ன புது சவால்களை சந்திக்க முடியும், என்ன புது கணக்குகளை, புது புதிர்களெல்லாம் தீர்க்க முடியும். இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு நன்றி. இப்போ யோசிக்க ஆரம்பிங்க.